தர்மத்தை காக்க தளராது நிற்கும் தர்மபுரி மக்களே, சேவலையே விழிக்க வைக்கும் செவிக்குள் ஒளி வைத்து மனிதர்களை எழுப்பிடும் சீமையே, காதலை செல்லம் கொஞ்சும் செல்லப்பா நடுவர் அவர்களே, அழகானதாய் அமர்ந்திருக்கிறார் நடுவராய். நடுவரையா ஐஸ் வைக்கலையா? நைட் நேரம் ஐஸ் வச்சா உங்களுக்கு ஜலதோஷம் முடிச்சுன்னு எனக்கு தெரியும். தீர்ப்பை வேற எங்களுக்கு சொல்லணும்ல, அதனால நேரட்டா ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைப்பு நடுவரையா? தலைப்பை தெரியாமையா பேச வந்தீங்க? நடுவரையா தலைப்பு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறக்காக உங்க வாயால கேட்கணுமா இல்லையா? ஏன்னா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உங்க வாயால ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்குமா இல்லையா? வந்ததுல இருந்து அதைத்தாயா சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்மூடித்தனமான காதல் அழகானதா ஆபத்தானதா? ஐயா இப்ப சொன்ன காரணம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். மக்களே நல்லா கேட்டுங்க. ஐயா சொன்னா அப்படி தலைப்பை சொன்னாரா இல்லையா? எப்படி சொன்னார்? காதல் வந்து அழகானதுன்னு சொன்னார், ஆபத்தானதுன்னு சொன்னார். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தொடக்கத்திலேயே அழகானதுன்ற விஷயத்த நடுவர் அவர்களே சொல்லிட்டு போயிட்டார். சீட்டை தாயா எடுத்தாரு, அதை தீர்ப்ப சொல்லலையா? நடுவரையா தீர்ப்பு அப்புறம் இருக்கட்டும், ஆனா தொடக்க புள்ளைய எங்க அடிக்க வச்சுட்டு போயிட்டீங்கல்ல, அதாவது அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாலே 6 எடுத்தது இல்ல, எங்க அடிக்க அடிச்சீங்க? ஒத்த புள்ளின்றது முற்று புள்ளியா? ஐயா ஒத்த புள்ளியில நான் தொடக்க புள்ளின்னு சொன்னேன். அதாவது முதல் புள்ளி. விளையாட்டுல வந்து முதல் புள்ளி யார் எடுக்கிறாங்களோ வெற்றி, முதல் வெற்றி அனைத்திலுமே வெற்றி ஐயா. அது மாதிரி எங்க அணிக்கு நான் தீர்ப்பு கொடுத்து வந்திருக்க நடுவர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி தொடங்குகின்றோம். ஐயா இன்றைய காலத்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும். தலைப்பு என்ன? கண்மூடித்தனமான காதல் அழகானதா ஆபத்தானதா? எதிரணியினர் வந்து காதலுங்கிற விஷயத்தையே ரொம்ப அபத்தமா சொல்றவங்க, அதனால தான் ஆபத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அனுபவிச்சிருப்பாங்க போல. ஏன்னா ஆபத்து வந்து சொல்லிட்டு வராது, சொல்லாம வரும். அப்போ இவங்க காதலை சொல்லாம இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த ஆபத்து தேடி வந்துருக்கு. நடுவரையா காதலுக்கு வந்து அதிகமா ஏற்கிறாரு, அதுக்கு சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்த. எதிரியுமே சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க இந்த பொண்ணு திக்குவாயா ஒரு வாரம் சொல்றேன் அப்படின்னு. நடுவரையா அப்படி கிடையாது. இல்ல வசந்தகுமார், கொரோனா காலமா இருந்திருக்கும், சொல்லாம இருந்திருக்கேன். ஐயா மாஸ்கே போட்டாலும் கண்ணு பேசும் ஐயாங்க, காதல் சொல்ல வேண்டாம் ஐயா, கண்ணு பேசும். நடுவரையா கண்ணாக பேசுதா இல்லையா? நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், கண்ணு நோக்க வேண்டும் காதல் பூக்க வேண்டும். அப்ப பாத்தீங்களா, அப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க, அப்புறம் சொன்னீங்க. அப்ப தப்பா பேசக்கூடாதுல்ல, சபையில இருந்து இப்படி நீங்க சொல்லலாமா? நீங்களே மாற்றி சொல்லலாமா? சொல்லுங்க. அதாவது முதன்மையா இருக்க நபரே மாற்றி சொல்லக்கூடாது. மக்களே நல்லா கவனமா கேட்டுங்க, நடுவரே மாற்றி சொல்றாரு. இப்போ அதே மாதிரி ஓரக்கண்ணாலே என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே என்ன வாட்டி வதக்கிறா. நடுவரே பாருங்க, கண்ணால் பேசான்னு சொன்னீங்களா, எப்படி பேசுது? ஓரக்கண்ணு பேசு நடுவர்களே. ஒரு கடைக்கண் பார்வை போதும் காலை அடக்கும் தினவெடுத்த தோளாய் மாறி விடுவான் இளைஞர் நடுவர்களே. தவிர்க்க முடியாத உண்மைதான். இலக்கியத்தில் சொல்றாங்க, காதலை கடைக்கண் நோக்கினில் மாமலையும் ஓருவிடுவான் மன்னனுக்கு. பாத்தீங்கன்னா நடுவர்களே, அடுத்த பாயிண்ட நீங்களே எங்க அடிக்கி கொடுக்குறீங்க. எதிரணி என்னதான் பண்ண போறான்னு தெரியல. பாவம், ஐயோ பாவம், பரிதாப நிலை. ஏன்னா என்ன பேச போறாங்க அவங்களுக்கு தெரியல. ஆபத்து ஆபத்து, அதாவது டேஞ்சர் லைட்டம் உட்காந்துருக்காங்க எதிரணியினர். அவங்க மூஞ்சியில அப்படியே ஒரு தெரியுது, ஐயோ என்ன பேச போறோமோ அப்படிங்கிற பயம் தெரியுது. நீங்களே பாத்துங்க அது என்ன பயம். அது சொல்றாரு, இப்ப அதிகமா கண்ணத்தான் சொல்றாரு. இவங்க சொன்னபோது சொன்னாரு, உன்னை காணாத கண்ணும் கண் அல்ல. அப்ப பெண்ணை பார்க்கணும் நடுவர்களே. கண்ணு எதுக்கு இருக்கு? பெண்கள் வந்து நம்மளுடைய கண்கள் சொல்றான். அப்ப அந்த கண்ணுல பெண்கள் பார்க்காம இருக்க முடியுமா? எல்லாத்தையும் பார்க்கணுமா நடுவர்களே? அனைவரையுமே பார்க்கலாம் நடுவர்களே. அதற்காக தான் கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் ரசிக்கப்படுவதற்காக பிறந்திருக்கிறார் நடுவர்களே. ஆமா, நீங்க அருமையா சொன்னீங்க, காதல் நிறைய வகை இருக்கு சொல்லுவாரு. நடுவர்களே உங்களுக்கு எத்தனை வகை காதல் தெரியும்? நான் சொல்றேன் பாருங்க. திகா, திமுக, பாமக, பாஜக காதலோட வகை தெரியுமா நடுவர்களே? என்ன அரசியல் காதலா இருக்கு நடுவர்களே? இதுக்கு பின்னணி இருக்கு நடுவர்களே. அரசியலுக்கு பின்னணி இருக்கு மாதிரி காதலுக்கும் பின்னணி இருக்குது நடுவர்களே. திகா காதல்னா தியாக காதல் நடுவர்களே. திகா காதல், தியாக காதல் நடுவர்களே. திமுக காதல்னா திட்டமிட்டு முன்னேறிய காதல் நடுவர்களே. இது தப்பா புரிஞ்சுக்க கூடாது, நான் சொல்லிக்கிறேன். பதிவு செய்யற மக்களை பதிவு செய்யறேன். நல்ல வேலை இங்க பொருளையத்தை உருவாக்க தெரிஞ்ச நடுவர்களே. பாமக காதல் தான் முக்கியமான காதல், நல்லா புரிஞ்சுக்க. பார்க்க மறந்த காதல் நடுவர்களே. ஏங்கப்பா நடுவர்களே, முக்கியமான விஷயம் பார்க்க மறந்த காதல் நடுவர்களே. எத்தனை படத்துல மேற்கோளா காட்டிக்கிறாங்க, நீங்க தெரிஞ்சுக்கணுங்களே. பாஜக காதல் இல்லையா நடுவரையா? எல்லாரும் உற்று நோக்க வேண்டிய விஷயம். பாஜக காதல்ங்கிறது மலர்ந்தே தீருமா நடுவரையா? நல்லா கேட்டுங்க. பாஜக காதல்ங்கிறது பார்த்த பின் ஜகா வாங்கும் காதல் நடுவர்களே.
நடுவரையே நல்லா தெளிவா கேட்டுக்கீங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், பார்த்தவுடன் ஜகா வாங்கும் காதல் நடுவர்களே. கண்மூடி காதல், அதாவது கண்மூடித்தனமான காதல் அழகானது. நாங்க சொல்ல பாருங்க, சொல்லும் போதே அழகான காதல் நாங்க சொல்ல வரோம். இதனில ஆபத்தானது, ஆபத்தானது கூட்டத்துக்கு எச்சரிக்கைப்படுத்துறாங்க. இது என்ன அலாரம் மணியா? தீ பிடிச்சிருச்சா எச்சரிக்கை பண்றதுக்கு? எதிரணி பார்த்து கேட்கிறேன், வந்தவங்களே எச்சரிக்கை மணியோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாப்லன்னா, ஐயோ பத்திக்கிச்சு எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க. பத்திக்குச்சுன்னா நிச்சயமா அணைக்கணும் நடுவர்களே. பத்திக்கிறத அணைச்சாதான் நடுவர்களே அந்த தீயை அடையும். இல்லைன்னா எப்படி நடுவரை அணைக்க முடியும்? நடுவர்களே, ஒரு அருமையாக வள்ளுவர் கொடுத்த வாய்மொழியை கூற விடுகிறேன். இந்த இந்த விஷயத்தை நல்லா நீ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா நோட் பண்ணிக்க நடுவர்களே. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. ஒரு இதயம் இரு இதயம் ஆனதே. நடுவர்களே நல்லா நோட் பண்ணிக்க. ஒரு இதயம் இரு இதயம் ஆனதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. நடுவர்களே, உண்மையான காதல் வந்து நம்ம விட்டுட்டு போகும்போது இந்த குரலை ஞாபகம் வச்சுங்க நடுவர்களே. இது யார் சொன்னா தெரியுமா நடுவர்களே? ஐயா வசந்தகுமார் தானே நடுவரையா. இதை பல படத்துல பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த சுச்சுவேஷனை பார்த்துருப்பீங்களா? அதாவது பிரிஞ்சு போன காதலர் கூட ஒன்று சேரக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் தான் நடுவர்களே இந்த வரிகள். அதாவது இந்த காதல் இதுக்கு எதிரில் இருந்து பேசுவாங்க. கண்மூடித்தனமான காதல் வந்து அழகானதல்ல, ஆபத்தானது. மக்களே நல்லா புரிஞ்சுக்க, உங்களை முட்டாளாகிறதுக்கான பதில் தான் அவங்க சொல்றாங்க. அலைபேசியில் ஒரே ஒரு முறை ஒரு குரலை கேட்டால் போதும், ஐயோ அம்மான்னு பாட்ட மாதிரி. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கௌசல்யா அவங்களோட குரல்லே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அட்டை அவங்களை பற்றி முழு விவரம் தெரிய வேண்டாம், ஒரு சின்ன குறிப்பு இருந்தால் போதும். தூக்கி போட்ட சாக்லேட் கவரை கூட இன்னும் நிறைய பேர் புத்தகத்தில் வச்சிருப்பாங்க நடுவர்களே. எத்தனை பேர் எங்க ஊர்ல ஒருத்தன் நிறத்தை வச்சு வச்சிருக்காயா நடுவரையா? எல்லா நிறத்துலயும் முகம் தெரியலாம் நடுவரையா. அதெல்லாம் பொக்கிஷம் நடுவரையா. எதிரடிக்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? தூக்கி போட்ட சாக்லேட் கவர்ல இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அதுல டேட்டை கூட நாங்க போட்டு வச்சிருப்போம், என் பேரை கூட எழுதி வச்சிருப்போம். அதெல்லாம் நடுவரையா எக்ஸ்பிரி டேட் கிடையாது. அங்க வந்து நாங்க எக்ஸான டேட்டு, அங்க அந்த சாக்லேட் எப்ப நாங்க வாங்கிட்டு வந்தோமோ அந்த டேட்டை போட்டு வச்சிருக்கோம் நடுவரையா. எக்ஸான டேட்டை போடல நடுவரையா. அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து தொடர்ந்து அழகானதுன்னு பயணிச்சுட்டு இருக்கோம் நடுவரையா. நாங்க தடங்கள் பண்ணி நிப்பாட்டுல. நல்லா மக்களே புரிஞ்சுக்கணும், நாங்க எங்கேயும் வந்து இது நிப்பாட்டல. கண்மூடித்தனமான கதை அழகானதுதான் அது திரும்ப திரும்ப சொல்ற நடுவர்களே. ஆக சிறந்த கருத்தியா நிச்சயமாங்க ஐயா. அதாவது வைரமுத்தாய் அருமையா சொல்லியிருப்பார், காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியாது, அதற்காக வேணும் புலன்கள் எல்லாம் வகுத்து புதுப்பிக்க முடியும். நடுவர்களே இதை நல்லா கேட்டுங்க. எதிரில செவி கொடுத்து கேட்க வேண்டும். கடைசியில அவர் சொல்லல நாங்க கேட்கலன்னு இந்த ஃபார்மாலிட்டிஸ் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாயா, கண்மூடித்தனமா இருந்துடக்கூடாது. நல்லா கேட்டுங்க, கண்மூடித்தனமா இருந்தக்கூடாது. நடுவர் வயலே வந்துருச்சு, மக்கள் நீங்களா சாட்சி, தீர்ப்பு சொல்லும்போது இதை எடுத்து சொல்லணும். அதே மாதிரி நடுவர்களே பாருங்க, வாழ்ந்து கொண்டே சாக முடியும். காதல் வச்சா பாருங்க, இந்த காதல் கண்மூடித்தனமான காதல் கிடையாது. வாழ்ந்து கொண்டே சாக முடியும், செத்து கொண்டே வாழ முடியும். இது எங்க நடக்கும் நடுவர்களே? ஆனா காதல் வந்தா நடக்கும் நடுவர்களே. பசி இருக்காது, தின்ன சோறு செவிக்கல இல்ல புலம்புரே நானே. நடுவரையா இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? நான் எங்கேயா கேட்டிருக்கேன். ஏன் நடுவரையா? இது ஒரு அருமையான பாடல் நடுவரையா. காதலன் காதலை கொடுக்கிற விஷயத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா நடுவரையா? இந்த பாடல் ஏன் கேட்காம விட்டீங்க பாருங்க, எத்தனை மக்கள் கேட்டுக்கிட்ட மகிழ்ச்சியை உணர்றாங்க. நடுவரையா, சாமிக்கு மாலை போட்டா சொல்லுவாங்க கல்லும் முள்ளும் காளைக்கு மத்தையில. ஆனா காதலுக்கு சொல்றாம பாருங்க, நீ இல்லாம நான் போகும் பாதையெல்லாம் கல்லும் முள்ளும் குத்துதடா சாமி ஐயா சாமி. பாருங்க நடுவரை, காதலன் சாமி ஆகிறான் நடுவரையா. புரிஞ்சு பாருங்க, கண்மூடித்தனமான காதல் அழகானதான், காதல் சாமி ஆகுது. திருப்பி அந்த பாட்டை பாடுவோம். நீ இல்லாம நான் போகும் பாதையெல்லாம் கல்லும் முள்ளும் குத்துவதடா சாமி ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி. அடுத்த வார்த்தையை சொல்லிடாத, மன்மத சாமி மந்திர சாமி. நடுவரையா, நாங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க, அதான் தான் முக்கியமான வரியை மட்டும் சொல்றேன். நீங்க பாத்துங்க, அப்ப நோட் பண்ணிருக்கீங்க. கேட்கலன்னு சொன்னீங்க. எந்த பட்டி தொட்டி பூரா ஒழிக்குதியா? கருமாதி வீட்டுல இருந்து கன்றாவி வீடு எல்லாமே ஒழிக்குதுல. ஏன் ஒழிக்குதா இல்லையா? ஏன் ஒழிக்குது? காரணம் சொல்லுது. அழகானதா இருக்குமோ? அப்ப தோணுதா இல்லையா? அழகானதா இருக்குமோ அப்படின்னா தோணுதா இல்லையா? ஏன் தோணுது? இப்ப எப்படி எதிரணி பேச வராங்க? கண்மூடித்தனமான காதல் அழகானது இல்லைன்னு எப்படி பேச முடியும்? பாத்துக்கிறோம் ஐயா. அருமை ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, காதல் வந்து ஒண்ணுமே பேசுன்னு சொல்லுவாங்க. ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ட வீதியில கண்ட நோடி ஆசை கூடுதே. இந்த வரி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஐயா. எவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுறான் பாருங்க பையன். அவன் என்ன சொல்ல போறாளோ அடுத்து பாடுறான்.
நீ எப்ப உள்ள சொல்ல போற? அவங்க அப்பாட்டையா அம்மாட்டையா? ஐயா அவர்கிட்ட காதல சொல்லணுமா இல்லையா? காதல்ங்கிறது என்ன சொல்லணும் ஐயா. ஆனா இது எப்படின்னா கண்மூடித்தனமான காதல் கிடையாது, நாங்க பகிரங்கமா சொல்றோம். எப்படின்னா இந்த ஒருதலை காதல் சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது அவளை முதல்ல பார்த்தோன்னே நாங்க பேசவெல்லாம் மாட்டோம், அப்படியே மௌனத்திலே இருந்தா கூட அந்த கண்ணு பேசும், அப்புறம் ஒரு சில ஜாடைகள் பேசும், அதுக்கப்புறம் அவங்க வச்சுட்டு போற புத்தகம் பேசும், அவங்க விட்டுட்டு போன ஏதோ கட்சிப்பு பேசும். நைட்டெல்லாம் தூக்க விடாம எங்க கூட அது பேசிக்கிட்டே தான் ஐயா நடுவரையா இருக்கும். அப்ப அது அழகானதா இல்லையா நடுவரையா? சொல்லுங்க, அது அழகானதா இல்லையா? அருமை அருமை அருமையா எத்தனை விஷயம் பேசிருக்காங்க. அதே அந்த பொண்ணு காதல் செஞ்சு வச்சுங்க. இப்போ பாடுறான், சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சுகத்தாளல. மூணாவது பெல் அடிச்சிருச்சியா நடுவரையா? மூணாவது பெல் அடிச்சது முக்கியம் இல்ல, இந்த தலைப்பு மூளையில் அடிச்சுதான் முக்கியம். நாங்க அதைத்தான் கேட்கிறோம். கண்மூடித்தனமான கதை அழகான விஷயத்த நாங்க சொல்ல வர்றோம். மூணாவது பெல் அடிச்சது எங்களுக்கு முக்கியம் இல்ல, 30வது பெல் அடிச்சது முக்கியம் இல்ல, 300வது பெல் அடிச்சாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க ஐயா. இந்த தலைப்பான உண்மை தன்மை அழகானது மூளையில் அடிக்கிறீங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா தீர்ப்பு சொல்ல போறது நீங்க தானே. அதாவது இது கூட பிரச்சனை இல்லைங்க நடுவரையா. பெண்ணை வந்து நாங்க அழகை பார்த்தோம் இல்ல அறிவை பார்த்தா லவ் பண்ண நடுவரையா. அதுக்கு ஒரு நம்மால் பாடுறான் பாருங்க, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் புரியவில்லை. சப்ப பிகரை எப்படி சொல்றாப்ல பத்தியா நடுவரையா? சப்ப பிகர் சொல்லாதீங்க, அதை நாங்க எப்படி ஃபீல் பண்ணோன்னு பாருங்க. சப்ப பிகர் எங்களுக்கு ஐஸ்வர்யாய் தான். ஏன்னா நீங்க வந்து நாங்க கண்மூடித்தனமான காதல் வந்து அழகானதா பாக்குறோம், நீங்க ஆபத்தானதா பாக்குறீங்க. அப்ப அழகு, அப்ப உங்களுக்கு அழகுதான் முக்கியமா நடுவரையா? உங்களுக்கு அழகுதான் முக்கியமா? பதில் சொல்லுங்க. நானும் கேட்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க சொன்னீங்க சப்பா பிகர்? எப்படி சொன்னீங்க? யார் சப்பா பிகர்? இல்ல நீ சொல்ற இல்ல, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. விஷயத்த சொல்லுங்க. யார் சப்பா பிகர்? யார பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? இது வேற பிரச்சனையா? நீங்க தர்மபுரிக்காரங்க தர்மபுரிக்காரங்க உண்மை நார்மல் பக்கத்துல இருப்பாங்க, எங்க நியாயமா அங்கதான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் போய் சொல்றீங்க? எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? சென்னையிலயா தர்மபுரியிலயா? ஏன்னா தர்மபுரி இங்கே பிறந்துருவாங்க, அது ஒரு விஷயம். சென்னையில தான் பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எங்க பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? அங்க இருந்து வரும்போது நல்லா தாயா வந்தேன். 5 மணிக்கு இறக்கி விடுறோம்னு சொல்லி 4 மணிக்கு இறக்கி விட்டாங்க. எங்க இறக்கி விட்டாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன பண்ணீங்க? என்னைய கூப்பிடறதுக்கு ஒரு சப்ப பிகர் வந்துச்சு. நடுவரையா நோட்டீஸ் பாயிண்ட். அதாவது சப்ப பிகரை வச்சு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு அழகா இருக்கத்தான் வேணும் பாக்குறீங்க. அதைத்தாங்க நாங்கள் சொல்றோம். கண்மூடித்தனமான கதை அழகத்தான் நீங்க பாருங்க. அப்ப எதுக்கு இந்த விஷயத்தை மென்ஷன் பண்றீங்க? அருமை அருமை அருமையான கருத்து, அருமையான கருத்து. நீங்க இதை சொல்லக்கூடாது அல்லவா? அப்படி நடுவர் வந்து நீங்க தப்பான விஷயம் சொல்றீங்களே. நடுவரையா ஒரு விஷயம் சொல்றேன், உண்மையான காதல் எப்பொழுதும் உரசி கொண்டுதான் இருக்கும். உரசிக்கிட்டுனா ஐயா இதயத்தின் நரம்புகளை பாத்தீங்களா? அப்ப என்னமா யோசிக்கிறீங்க நீங்க? தண்டுவடத்துல நண்டு போறது சாமி அப்படின்னா நடுவரையா நீங்க யோசிக்கிற விதமே சரியில்லை. நான் என்ன ஒரு உன்னதமான விஷயத்தை சொல்றேன், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க பேசும்போது ஒரு இடத்துல இடைவெளி விட்டீங்கன்னா அது எப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பாருங்க. அதனால தான் சொல்றேன், எப்பவுமே காதல் அழகானதுங்கய்யா, கண்மூடித்தனமான காதல் கிடையாது. காதல்ங்கிற விஷயமே அழகான ஒண்ணுதான். மனிதனின் எல்லா எண்ணங்கள் எப்பவும் மாறுபட்டது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், இல்லையே 1000 காரணங்கள். நடுவரையா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, காதல்ங்கிற விஷயமே ஒரு அழகான ஒண்ணுதான். நீங்க ஏன் அதுல இருக்கிற அந்த முள்ளுகளான கெட்ட விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நல்ல விஷயம், அந்த ரோஜாவை எடுத்து நீங்க சொல்லுவீங்க, நேரு மாமா ஜோப்ல ரோஜா பூ வச்சிருப்பாரு, அது அழகா இருக்கணும், அந்த மாதிரி நீங்க கால் எடுத்து சூழிட்டு போங்க. அதாவது கண்மூடித்தனமான காதல் என்றும் அழகானது என்று தங்களுடைய அழகான தீர்ப்பை எதிர்பார்த்து இந்த மக்களைப் போலவே நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நல்லது வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி இடம் தருகிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு மண்டல தானின் கொஞ்சம் வணக்கங்கள். மா வசந்தகுமார்.